ஹலோ ஆல், சக்தி திருமகன் இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம நாட்டோட கரண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டமே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் கிட்டு அப்படின்ற கேரக்டரில் விஜய் ஆண்டனி தான் ஆக்ட் பண்ணியிருப்பார். படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டு அப்படின்றவர் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கராக இருக்கார். அண்ட் அவர் பல இல்லீகலான பொலிட்டிக்கல் பேக் அண்ட் ஒர்க்லாம் செஞ்சு ஒரு 6000 கோடி ரூபாய் பிளாக் மணியாக வச்சுருக்காரு. அண்ட் இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வர மேலும் இன்வெஸ்டிகேட் பண்ணால் இதுவரை நடந்த பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு பின்னாடி இந்த கிட்டு தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் இதை கண்டு மொத்த கவர்மெண்ட்டுமே ஷாக் ஆகி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, சாதாரண குப்பை தொட்டியில் வீசப்பட்ட குழந்தை இந்தியாவோட பிரசிடென்ட் கேண்டிடேட்டே எப்படி காலி பண்ணான்றது தான் இந்த மூவியோட ஒன்லைன். அண்டு படத்தோட ஸ்க்ரீன் பிளே செதுக்கி வச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். அண்டு செகண்ட் ஹாஃபில் வந்த ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் படத்தோட கதைக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம நாட்டோட பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அண்டு பொலிட்டீஷியன் இவங்க பண்ணுற கரப்ஷன்னால சாமானிய மக்களோட வாழ்க்கையும் அவங்க பொருளாதாரமும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்றத ரொம்பவே போல்டாக சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். அண்டு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ட்ராமா மூவி பார்க்கணுன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்டு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.